திரட்சகனே நமஸ்காரம். தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். வார்த்தைகளை நாங்கள் கனம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி எங்களுடைய கருத்துல எங்களை தருகிறோம். எங்களோடு அந்த வார்த்தை மூலம் பேசும். ஆவியானவர் எங்களுக்கு வேண்டிய மன்னாவை தாரும். எல்லா கிருபையினால நிரப்பும். எல்லாரும் கவனித்து கேட்க என்னுடைய செவிகளை கூர்மையாக்கும். ஆவியங்களை தாங்கட்டும். ஆண்டவர் அடிமை மறையும் உடைய மகிமை விளக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழிய பகுதியில நாம் அவர் பிரசங்கித்த நிறைய பிரசங்கங்கள் நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷங்களிலும் அவர் செய்த அற்புதங்கள் நிறைய இருக்கிறது, அதை பார்க்கிறோம். அதுபோல அவரிடத்துல கேள்வி கேட்டவர்களுக்கு அவர் பதில் கொடுத்தார். அந்த பதில் நிறைய அர்த்தங்களா இருந்து அவைகளை அவருடைய பிரசங்கத்தில் நாம் பார்க்கிறோம். இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு வீட்டுல ஒரு சூழ்நிலையில ஒரு அருமையான வார்த்தையை கொடுக்கிறார். எப்போதுமே நான் இதுவரைக்கும் பிரசவம் எப்போது தொடரணுமோ அதில் இருந்து என்ன என்னுடைய பழக்கம்னா மாதம் முதல் வாரத்துல ஆசீர்வாதமான பிரசங்கத்தை நான் எடுக்க கேட்பேன். ஏன்னா ஆசீர்வாதத்தை நான் விரும்புவேன். இது முதல் வாரம் தானே? முதல் வாரமா 2வது வாரம்? 2வது வாரம். சரி, நான் வரதுக்கு நினைச்சேன். முதல் வாரத்துல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தான் நான் எடுப்பேன். அதை கேட்பேன், ஆண்டவரிடத்துல அனுமதிக்கிறத சொல்லுவேன். இப்போ இந்த அருமையான 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை அழகா சொல்லியிருக்கிறாரு. எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறார். அந்த மனிதனுக்கும் சொன்னாரு, அந்த சுற்றில உள்ள ஜனங்களுக்கும் சொன்னாரு. இந்த வசனம் எழுதப்பட்டு யார் யார் கையில் இந்த பைபிள் இருக்குதோ அத்தனை பேருக்கும் சொல்றாரு. இந்த வார்த்தை இப்பொழுது கேட்கிற யாவருக்கும் சொல்றாரு, நீ பாக்கியவானா இருப்பாய். என்ன பிரசங்கம்? பாக்கியவானா இருப்பாய். அல்லேலூயா. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பாய். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ பாக்கியவானா இருப்பாய். அவர் உனக்கு அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். உனக்கு பதில் செய்ய போகிறார் ஆண்டவர். நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாக்கியவானாய் உன்னை என்னையும் மாற்றப் போகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாக்கியவான்களாய் மாற்றுவதற்கு விரும்புகிறார். பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய அப்பாவுடைய இருதயம் எப்பவுமே விசாலமானது. எத்தனை பேர் புரிந்த அளவில் சொல்றது பார்ப்போம். அப்பாவுடைய இருதயம் பிள்ளைகள் எப்போதுமே சுருங்கி இருக்குமா இருக்காது ஆசீர்வதிக்கிறது. அப்பா எப்போதுமே ஆசீர்வதிக்கிறதுல தாராளமான நல்லா இருப்பாரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பார்த்து நீங்க பாக்கியவான்களா இருக்கணும்னு தான் விரும்புறாரு. நீ பாக்கியவானா இருப்பாய் அப்படின்னு தான் ஸ்ட்ராங்கா அடித்து சொல்றாரு. பாருங்க, இந்த சூழ்நிலையை நம்ம புரிந்து கொள்ளணும்னா நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசிக்கணும். 12, 13, 14 வசனங்களை வாசிக்கும் போது அவங்க அந்த கருத்து முழுமையாக புரியும். அப்புறம் நம்ம பாக்கியம் எடுத்துக்கொள்ளலாம். 12 வாசிங்க. அன்றியும் ஒரு பரிசேயன் விருந்துக்கு இயேசுவின் வீட்டில உட்கார வைத்து விருந்து கொடுத்து கொண்டிருக்கிறான். அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ராம் விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதில் செய்தாகும். நீ விருது பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள்.
நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். புரிந்தவங்க நல்லா அல்லேலூயா சொல்றீங்க. பாருங்க, அது சொல்றாரு, நீ பாக்கியவானா இருப்பாய். வீட்டுக்கு வந்தது நல்லது, சாப்பாடு கொடுத்தது நல்லது, என்னை புகழ்ந்து பாராட்டினது நல்லது, எனக்காக நீ பண்ணின எல்லா முயற்சிகளுக்காக உனக்கு நன்றி. பெரிய விருந்து. இயேசு வந்தாருன்னா அந்த வீட்டுல கொஞ்சமா தான் நடக்கும். 12 சீசனுக்கு வந்திருப்பாங்க, அற்புதம் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்தவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. அநேகருக்கும் விருந்து கொடுக்க வேண்டியிருந்தது. இயேசு கூட்டா எத்தனை பேருக்கு கொஞ்சம் தெரியும் விருந்து. அத்தனை பேருக்கும் விருந்து கொடுத்து உட்கார்ந்துக்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு பரிசேயனை நோக்கி, நீ இந்த வீட்டுல எனக்கு விருந்து கொடுத்த இல்லையா, உனக்கு நான் இதை விட மேன்மையா நான் சொல்றேன், எனக்கு கொடுத்தது ரொம்ப நல்லது. ஆமென். எனக்கு கொடுத்தது மிக்க நல்லது. அதோட கூட எனக்கு இன்னொரு மேன்மையான நான் வழியை காட்டுறேன். நீ பாக்கியவானா இருக்கணும்னா விருந்து கொடுக்க பழகி இருக்கிற ரொம்ப நல்லது, சாப்பாடு கொடுக்க பழகி இருக்கிற ரொம்ப நல்லது, ஆபிரகாமுடைய சந்ததி குறித்து அறிந்திருக்கிற நல்லது. ஆபிரகாம் இப்படிதான் போஷித்தான். ஆனால் நீ கொடுக்கறதுல இப்படி கொடு, நீ பாக்கியவானா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்து சொல்றாரு. இதை செய்யாத, இதை செய்யு சொல்றாரு. எதை செய்யாத, எதை செய்யு சொல்றாரு பாருங்க. அங்கேயும் நம்ம விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி நான் மறுபடியும் சொல்றோம் புரியுற மாதிரி, நீ பதம் இருந்தாவது நாம் இருந்தாவது பண்ணுகிற போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாக முடியும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊழலையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவனா இருப்பாய். ஏனென்றால் அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீ நீதிமான்கள் உயிரோடு எழுப்பும் போது நீ உயிரோடு இருப்ப. அப்பொழுது உலகத்துல நீ செய்த எல்லாவற்றுக்கும் பாக்கியவானா உனக்கு பதில் செய்யப்படும். எத்தனை பேர் புரியுது? புரிஞ்சவங்களுக்கு அல்லேலூயா. இதோட முடிச்சிடலாம், கிழக்க போக வேண்டாம். இதோட முடிச்சிடலாம். ஆண்டவர் இயேசு சொல்றதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்க? எத்தனை பேர் 100% இருக்குன்னு நம்புறீங்க? சந்தேகமா இருக்குதா? நம்ம செய்யறதுக்கும் ஆண்டவர் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இருக்கட்டும், இருக்கலாம், இருக்கக்கூடும். ஆனா இயேசு சொல்வது போல நாம செய்வோம்னு சொன்னா நீங்க நிறைய பாக்கியவான்களா மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையும் செய்யுங்கள், வேண்டாம்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் சொல்வதை செய்யுங்கள் 100%. அதுல உங்களுக்கு நிறைய பாக்கியம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது நீ பாக்கியவான் என்ன? பாக்கியவான் என்ன சொல்லுங்க? பாக்கியவான் தான். நாம அப்படி சொல்லுவோம். பாக்கியவான் தான் பொது மொழிபெயர்ப்புல பேரு பெற்றிருப்பார், பேரு பெற்றவனா இருப்பார். அல்லேலூயா. பேரு பெற்றவனா எப்படி? ஒரு ஊருக்குள்ள ஒரு நபர் இருப்பாங்க, அந்த பேர் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு மூலையில ஒரு நபர் இருக்கலாம், அந்த ஊர்ல அந்த தெருவுல உள்ளவங்களுக்கு பேர் தெரியாது. பேரை வச்சிருப்பாங்க, அந்த ஊர்ல எல்லாருக்கும் அந்த பேர் தெரியும். பரலோகத்துல உங்க பேரை வந்து அவர் என்ன செய்வாரு? புகழ்ச்சாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க? பரலோகத்துல அந்த பேர் என்ன செய்யப்படும்? எல்லாருக்கும் மத்தியில பேரு சொல்லப்படும். அப்ப அந்த பேரு பெற்றவர்களாய் மாற்றுவதற்கு தான் ஏசாப்பா நம்மளால பிரியமா இருக்கிறாரு. உங்களை உயர்த்துவதுதான் தேவனுக்கு பிரியமே. ஒருபோதும் நீங்கள் கெட்டு போவதோ தாழ்ந்து போவதோ தேவனுக்கு எவ்வளவு பிரியமே கிடையாது. எதனால விசுவாசிக்கிறீங்க? நம்ம குறைந்தான் சொல்றீங்க. இது ஏதோ சந்தேகமா இருக்குது போல எனக்கு தெரியுது. இல்ல, ஆண்டவர் அப்படிதான் விரும்புறான்னு சொல்றவங்க சத்தமாய் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவருடைய பிள்ளைகளை அவர் வாழ வைத்து அழகு பார்க்கிறது. மோசித்து உடுத்தி மேன்மைப்படுத்தி மேலான ஒரு இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கிறவர் தான் இயேசு. கெட்டு போகவோ தள்ளப்படவோ கீழே விழுந்து கிடக்கவோ ஏதோ ஒதுக்கப்படவோ அப்படி யாரையும் விரும்புறது கிடையாது. எல்லாரையும் நேசிக்கிறார் இயேசு. எல்லாருக்கும் சொல்றார் ஆண்டவர். இதை கேட்கிற யாவரும், இதுல யார் நீங்கள் விதமாக அந்த வசனத்தை கை கொள்றீங்களோ உங்களை பாக்கியவானா நிச்சயம் மாற்றுவார். அது சத்தியம், அது உண்மை, அது மாறாது, அது நிச்சயம், அதிக நிச்சயம். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? விருந்து கொடுக்கும் போது நீங்கள் மறவாமல் விருந்து கொடுங்கள். விருந்து உண்ணும் போது நீங்கள் மறவாமல் கொடுங்கள். தேடி பிடித்து கொடுங்கள். யாரை அழைக்கணும் அவர்களை அழையுங்கள், அவர்களுக்கு கொடுங்கள். நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுவீர்கள்.
இதை செய்யும் போது நம்ம பாக்கியவான்களாய் மாறுவோம். ஆமென். இப்போ கொடுப்பதினால உண்டாகும் ஆசீர்வாதம் இது என்னது? ஒரு விருது கொடுத்தா அந்த செலவு இல்லாம வரவா இருக்கும். கொடுப்பதனால உண்டாக ஆசீர்வாதம். சரிங்களா? பாக்கியவானா இருப்போம், பேரு பெற்றவனா இருப்போம். இல்ல ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு தேவ பிள்ளைகளுக்கு. நல்ல கவனிக்க, ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள். ஒன்று கொடுப்பதினால், தேவனுக்கு கொடுப்பதினால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள். இன்னொன்று தேவனே நமக்கு, அதாவது அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதனால நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். நாம தேவனுக்கு கொடுப்பதனால ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருது. இன்னொன்று அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதனால நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது. ரெண்டு விதமான ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. கொடுப்பது என்பது நாமே தானாக தனியாக எதையும் உருவாக்கி விட முடியாது. நல்ல கவனிங்க. கொடுப்பது என்பது நிறைய பேருக்கு தப்பா பிரசங்க முடியுது. கொடுப்பது என்பது என்ன நினைக்கிறாங்கன்னா, கொடுப்புன்னு சொன்னாலே நிறைய பேர், ஆனா நிறைய பேர் உற்சாகமா இருக்கிறோம், அதை பாராட்டியே தரணும். கொடுப்புன்னு சொன்னாலே உங்களுக்கு நல்ல வழி சொல்லி தராங்களா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடியது இருக்காது. கொடுப்பது என்ன இருக்கிற மாதிரி சிலர் வந்து என்னன்னா அவங்களுக்கு உள்ளத்துல வந்து ஒரு மாதிரி யோசிப்பாங்க. கொடுப்பது என்பது ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு கொடுப்பது, ஏழைகளுக்கு கொடுப்பது. நம்ம யாருக்கெல்லாம் எசமா கொடுக்க சொன்னாலும் அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில சிறந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கொடுப்பது என்பதை குறித்து சொல்லும்போது நிறைய பேர் தவறா புரிந்து கொள்றாங்க. அதுக்கு நான் ஒரு இடத்துக்கு சொல்றேன். நல்லா கவனிங்க. கொடுப்பது என்பது நாமே தானாக தனியாக எதையும் இந்த பூமியில உருவாக்கல. ஏற்கனவே தேவன் சிருஷ்டித்து ஏற்படுத்தி வைத்ததுல இருந்துதான் நம்ம எல்லாமே பெற்றிருக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். இதைதான் ஸ்கூல்ல படிக்கும் போது, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நல்லா கவனிங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 10 வயது 12 வயதுல இல்ல வாலிபர்களா வளர்ந்து வரும்போது ஒரு பெரிய ஜோக் பிள்ளைகளுக்கு பேசிக்கொள்வோம் விளையாட்டா. என்ன பேசுனா, கோழியிலிருந்து முட்டை வந்தலாம், முட்டையிலிருந்து கோழி வந்தலாம். இந்த மாணவர்களுக்கு தெரியாது. பாத்தீங்களா, இது பெரிய கேள்வியா இருக்கு. இல்லைன்னா ஆட்டுல இருந்து, அதாவது ஆட்டுல இருந்து குட்டி வந்ததா, குட்டியில இருந்து ஆடு வந்ததா, ஏதாவது வந்து கேள்வி நேருக்கு மட்டும் கேட்டுட்டே இருக்கும். மிக முக்கியமா கேட்கறது என்னன்னா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா? இது எனக்கு தெரியவே தெரியல. படிச்செல்லாம் முடிச்சுட்டேன், உலகத்தெல்லாம் சுத்திட்டேன், திருமணம் எல்லாம் பண்ணிட்டேன், எல்லாமே முடிஞ்சது. ஆனா எண்ணத்துல இருந்து என்ன வந்ததுன்னு புரியல. கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா தெரியவே இல்லை. இன்றைக்கு உலகத்துல கேட்டு பாருங்க, கோடிக்கணக்கான மக்களுக்கு கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா தெரியாம தான் வாழ்ந்து முடியல. வாழ்க்கையை முடிக்க போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு புரியுது? தெரியும் மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா? பைபிள் படிக்கணும்னாலே தெரியுமா உங்களுக்கு? கோழியிலிருந்து முட்டை வச்சா முட்டையிலிருந்து கோழி வந்தது. நமக்குள்ளே பிரச்சனை தீர்த்துக்குவோம். முதல்ல இந்த முகம் மட்டும் வாய் திறக்காத விஷயம் உங்களுக்கு கும்பிடு. நான் சொல்லுவேன், போட்டியில் என்ன செய்யறது? முட்டை வந்தது. பரவாயில்ல, ஒருத்தராவது என் பேரை காப்பாற்றுன்னு சொல்லிட்டாரு. ஒரு கை தட்டையில சொல்லிடலாம். கத்தனை வாங்க விடக்கூடாது. அவன் சோத்துறான். ஆதியாகம புத்தகத்தை படிக்கும் போது தான் எனக்கு சந்தேகம் தீர்ந்தது. நான் பைபிள் படிச்ச பிறகுதான் அந்த பெரிய கேள்விக்கே விடை கிடைச்சது. உண்மையாகவே சொல்றேன், பொய் இல்ல, கதை இல்ல, நேரத்தை போகுவதற்காக இல்ல. ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து 23 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இதுக்கு விடை கிடைச்சது எனக்கு. வாசிங்க. பின்பு தேவன் மீண்டும் ஜீவ சந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாயத்திலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்கப்படுவது என்றார். தேவன் மகா மச்சத்தையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பழகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியின் மேல் பெருகி கிடவது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமாகி 5ஆம் நாள் ஆயிற்று. 5ஆம் நாள்ல பறவைகளை படைத்தார். முதல்ல முட்டை படைத்தாரா, முதல்ல பறவை படைத்தாரா? எல்லா பட்சிகளையும் முதலாவது தன் ஜலத்திலிருந்து பிறப்பிக்க கடவுள். ஜலத்திலிருந்து எல்லா விதமான
அவர்தான் சொன்னாரு, அதாவது தன் இனத்தின்படியே உற்பத்தி பண்ண கடவுது அவர் ஆசீர்வதித்தார். அப்ப முதல்ல கோழி வந்ததா முட்டை வந்ததா? வேதம் தெளிவா சொல்கிறது. இந்த உலகத்துல படித்த எல்லா நபர்களுக்கும் தெரியுதோ இல்லையோ, நிறைய பிஹெச்டி படிச்சவங்களோட தெரியாம தான் இருப்பாங்க. ஆனா பைபிள் படிச்சா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. முதலாவது கோழி தான் வந்தது. ஹல்லேலூயா. அப்போ பைபிளை படித்த பிறகுதான் இது எனக்கு தெரியுது. கோழியிலிருந்து தான் முட்டை வந்தது. இது ஒரு எல்கேஜி பாடம் தான், இது பெரிய பாடம் கிடையாது. ஒரு எல்கேஜி. எல்கேஜினா என்னன்னு தெரியுமா நமக்கு? அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்கேஜினா என்னங்கய்யா? எல்கேஜின்னு சொல்றாங்கன்னா அது என்ன சொல்லுங்க? எல்கேஜி படிக்கலாம்னு சொல்லணும். வாட் மீனிங்? ரியல் மீனிங் எல்கேஜி. இதை வந்து நான் பிரசங்கம் பண்ண நானும் தெரியாம இருக்கக்கூடாது. என்னை பார்த்து எல்கேஜி என்னன்னு கேட்டா நானும் சொல்லணும்ல. லோவர், கிண்டர், காட், டென். லோவர், கிண்டர், காட்டன். லோவர், கிண்டர், காட்டன் அப்படின்னா எல்கேஜி. அப்படின்னா நீங்க இப்ப அரிசி பார்த்தா தப்பு. நீங்க அப்படியே சொல்லியிருக்கணும். அரிசி பார்க்காம சொல்லியிருக்கணும். உடனே எடுத்துருவாங்க மொபைல். எனக்கு தெரியும். எல்கேஜினா என்னன்னு தெரியாம எல்கேஜி எனக்கு தெரியுமான்னு நிறைய பேர் போவாங்க. அதாவது மீனிங் தெரியாம வாழ்க்கை இருக்கக்கூடாது. வாழ்க்கை வந்து மீனிங் தெரியுது. எல்கேஜினா 10,000 முறை சொல்லியிருப்பீங்க. 55 வயது கடந்த 60 வந்திருக்கும். எல்கேஜினா என்னன்னு தெரியாம இருக்கக்கூடாது. அப்போ லோவர் கிண்டர் கார்டன் அப்படின்னு சொன்னா கீழ் மழலை பள்ளி அல்லது கீழ் மழலையர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கீழ். யூகேஜினா அப்பர். இது வந்து லோவர், இது வந்து அப்பர். அவ்வளவுதான். அது வந்து அப்பர் கிண்டர் காட்டன். இது வந்து மேல் மழலையர். அவ்வளவுதான். எல்கேஜி யூகேஜிக்கே விளக்கம் தெரியாம நம்ம அப்பதான வாழ்கிற ஆட்கள் எல்லாம் உண்டு. என் பிள்ளைங்க படிக்க வச்சுதான் முடிச்சிருவோம். நாங்க அப்படித்தான், நீங்களும் அப்படிதான். எல்கேஜி போனா என்னடா எல்கேஜி போனோம்? 1ஆம் வகுப்புனா தெரியும், அதான் ஆரம்ப நிலை. அப்புறம் எல்கேஜினா என்னது? சூத்திரம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் விடுவோம், கிளம்புவோம். கொடுப்பதை பற்றி ஆண்டவர் வேதத்துல என்னென்னலாம் சொல்லி இருக்கிறார்? வேத வசனத்துல கொடுக்கிற காரியங்கள்ல என்னென்ன காரியங்கள் நீங்க கொடுக்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். நீங்கள் பாக்கியவான்களா மாற போறீங்க. 2 காரியங்கள்ல ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, இன்னைக்கு நிறைய விசுவாசிகளை நல்லா வளர்ந்து வருகிற ஆவிக்குரிய பிள்ளைகளை கூட 2 காரியங்கள்ல உலகத்துல பிசாசு குழப்பி கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. 2 காரியங்கள். ஒன்று என்ன காரியம்னா பண காரியங்கள் அல்லது கொடுக்கிற காரியங்கள் நிறைய குழப்பம் இருக்குது மக்களுக்குள்ள. 2வது என்னன்னா அந்நிய பாஷையில நிறைய பிரச்சனை இருக்குது. அந்நிய பாஷை குறித்து நிறைய சந்தேகத்தை பிசாசு உண்டு பண்றான். தேவனுக்கு கொடுக்கறத பத்தி நிறைய பிசாசு சந்தேக மத்தியில தேவ ஜனங்கள் மத்தியில குழப்பத்தை உண்டு பண்றான். கொடுக்கறதுனால அவங்க துக்கம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சத்தியமே உண்மையா தெரியும்னு அர்த்தம். கொடுக்கறத பத்தி நமக்கு எவ்வளவு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவ்வளவு நமக்கு நல்லது. கர்த்தருக்கு சொல்றோம். ஏன்னா அதன் மூலமா தான் நம்ம பெரிய ஆசீர்வாதத்தையும் பெற போகிறோம். ஆமென். உங்கள்கிட்ட இல்லாததெல்லாம் கேட்க மாட்டார் ஆண்டவர். இல்லாததெல்லாம் கொடுக்கணும்னு சொல்ல மாட்டார். கொடுப்பதை பற்றி ஆண்டவர் பைபிள்ல என்னென்னலாம் சொல்லி இருக்காரு? மத்தேயு சுவிசேஷத்துல முதலாவது 2 காரியங்கள் சொல்லி சொன்னேன். ஆசீர்வாதங்கள்ல 2. ஒன்று ஆண்டவர் கேட்டாலே கொடுத்துருவாரு. இன்னொரு ஆசீர்வாதம் தேவனிடத்துல நம்ம கொடுத்தா அவர் கேட்காமலே கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா சரி. இது அப்படி புரியுது. முதலாவது ஒன்று என்னது? ஒன்று கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னாரு. 2வது 1:4 யாபேஸ் கேட்டான். கஷ்டம், வாழ்க்கையில தரித்திரம், பெரிய நெருக்கம், பெரிய வேதனை, வாழ்க்கையில துக்கம். என் வாழ்க்கை தான் ஏன் இப்படி கஷ்டத்திலே விழுதும், என் வாழ்க்கையில எப்படி பிரச்சனைகளும் வாழல குறையில அப்படி சொல்லி ஒரு பெரிய துயரம் அவனுக்குள்ள இருந்தது. ஆண்டவரத்துல ஒரு நாள் துக்கத்தோடு ஜெபம் பண்ணான். 1:4-10. 1:4-10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவனில் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீமைகளை எப்போது என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலகி காத்தருளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். மத்தேயு 7:7 தான் வாசிக்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள்
கேட்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நீங்க நல்லா ராகம் பாருங்க, பாட்டு நிறைய கேட்டுருக்கீங்க. எனக்கு அந்த பாட்டு கேட்டது பழக்கம். கேளுங்கள் கொடுக்கப்படும். பாருங்க, கேட்டா கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் கொடுப்பாரு. நிச்சயமா நீங்க கேட்டு பாருங்க, என்ன கேட்டாலும் தருவார். ஆண்டு சொல்லிட்டாரு 14ஆம் அதிகாரத்துல என்ன வசனத்துக்கு சொன்னாரு? 14ஆம் அதிகார யோவான் சுவிசேஷத்துல, என் நாமத்துல எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன். எதை கேட்டாலும் தருவார் ஆண்டவர். ஆனா நன்மையானவர்களை மட்டும் எனக்கு தாராளம் கேட்க பழகணும், தீமையை கேட்கக்கூடாது. எதை கேட்டாலும் தருவாரு, நன்மையை மட்டும் கேட்க பழகணும். சரி, முதலாவது கேட்டாலே ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது கொடுத்தால் ஆசீர்வாதம். அது லூக்கா சுவிசேஷம் 6:38 படிங்க. 6:38 லூக்கா சுவிசேஷம் 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்க மடியிலே கொண்டு வந்து அவங்க போடுவாங்க. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நீ எந்த அளவினால் அளக்கிறீங்களோ அதே அளவினால் கர்த்தர் திருப்பி உங்களுக்கு அளப்பாங்க. அப்படி அல்ல, சரிந்து விடும்படியா மடியிலே கொண்டு வந்து போடுவார்கள். ஆண்டவர் வந்து அப்படி சொன்னார், மத்தியில கேளுங்கள் கொடுக்கப்படும், இங்க சொன்னா கொடுங்கள் கொடுக்கப்படும். நான் ரெண்டு வார்த்தையுமே கவனிக்கணும். கேட்டு பெற்றுக்கொள்ற ஆசீர்வாதங்களும் இருக்கு, நம்ம கேட்காமலே கொடுத்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களும் உண்டு. அல்லேலூயா. இப்போ ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்துல இயேசுவே சொல்றாரு. ஆண்டவர் இயேசு சொன்னா அது உண்மை, அது மாறாது. அப்போ எதை கொடுக்கணும், என்னென்ன ஆசீர்வாதங்களை நாம் கொடுத்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பைபிள்ல பார்த்தா, சரிங்க, நிறைய காரியங்களை கொடுத்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு சத்திய வேத வசனத்துல நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதை நான் அப்படி சும்மா வசனத்தை பண்ணி சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். ஏன்னா நம்ம திருவிழாவில் இருக்கிறதுனால நான் முடிக்க போறேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், கொடுக்க சொல்லுகிறார். நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். பழகவனிங்க, எதிர்பார்க்கிறார், கொடுக்க சொல்றாரு, கொடுங்கள்னு சொல்றாரு. அல்லேலூயா. எதிர்பார்க்கிறார், கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, கொடுங்கள்னு சொல்லவும் செய்யறாரு. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு ஒரு 9 காரியத்தை சொல்றேன். நிறைய இருக்குது, 9 காரியம் சொல்றேன். ஏன்னா பூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிடும் பாருங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கனி கொடுங்கள். என்ன கொடுங்கள்? கனி கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். என்ன கனி கொடுங்கள்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். மத்தேயு 10:8 வாசிக்கிறோம். மத்தேயு 10:8 வாசிக்கிறோம். வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஹல்லேலூயா. அங்க என்ன சொல்றாரு? மனதிற்கு ஏற்றதை கொடுங்க, நீங்க இலவசமா கொடுங்க, எதிர்பார்க்காம கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்க கிஃப்ட்டை வச்சு ஊழியம் செய்யும்போது பலனை எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, பலனை எதிர்பார்க்காத, கடமை செய்தே இரு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுத்த கிருபை வரத்தை பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்போது ஒரு அற்புதம் நடந்தது, ஒரு அதிசயம் நடந்தது, அவங்கள்ட்ட பலனை அவங்களா கொடுக்கலாம் போலே நாம எதிர்பார்க்க கூடாது, இலவசமா கொடுங்க. இதை வச்சுதான் கலைஞர் அவர்களே இந்த பைபிள் படிச்சுதான் 108 முதலாவது வேடம் கொண்டு வந்தது. 108 இருக்குல்ல, தமிழ்நாட்டில் 108 ஓடுதுல, இப்ப நம்பர் மாத்துறாங்க, வேற ஏதாவது நம்பர்லாம் மாத்தி மறுபடியும் கொண்டு வராங்க. இந்த பைபிள் வசனத்தை படிக்கும் போது தான் அவங்களுக்கு இப்படி வந்ததான், இலவசமாய் கொடுங்க. 108 போட்டு இலவசமான நான் கொடுத்தாரு. இது கலைஞர் பைபிள் படிச்சதும் வந்தது சொல்லுவாங்க. அப்போ இலவசமாய் கொடுங்கள். இலவசமாய் 10:8 வாசம். என்ன இலவசமாய் கொடுங்கள்? சுகத்தை கொடுங்கள், ஆறுதலை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க. இப்படி எல்லாம் இலவசமாக மக்களுக்கு நீங்கள் கொடுங்கள். சபையாரே கொடுங்கள். மனதிற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மத்தேயு 14:16 வாசிக்கும் போது 14:16 இயேசு அவர்களை நோக்கி அவர்களை போக விடுவதில்லை, அவர்கள் போக வேண்டுவதில்லை, அவர்களுக்கு நீங்களே போஜனம் கொடுங்கள் சொல்றாரு. சீசன் வந்து சொல்றாங்க, பெரும் கூட்டமா இருக்குதுப்பா, இவங்க அனுப்பிட்டுருப்பா, இவங்களை பட்டியா போட்டுங்களா வைக்க கூடாது, இவங்களுக்கு போஜனம் எங்க போய் நான் வாங்குறது, அவளா வீட்டுக்கு அனுப்புங்க ஆண்டவரே. அவர் சொன்னாரு, ஏய் உங்களை 12 பேரும் அழைச்சிருக்கேன், நீங்க போஜனம் கொடுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க? சொல்லுவாங்க சத்தமா சொல்றாரு, நீங்க தான் போஜனம் கொடுக்கணும். என்ன சொல்றாரு?
நீங்க போஜனம் தான் கொடுக்கணும். அப்போ போஜனம் கொடுங்க. முதலாவது மனதில் கேட்ட கனிகளை கொடுங்கள். அடுத்தது இலவசமாய் கொடுங்கள். அப்புறம் போஜனம் கொடுங்கள். அதனடுத்து மத்தேயு சுவிசேஷம் 17:5 வாசிக்கும் போது இது மிக முக்கியமா, அவன் பேசுகையில் அவன் பேசுகையில் இதோ ஒளிவுள்ள ஒரு மேகம் அவர் மேல் இறங்கி வந்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு. ஹல்லேலூயா. இப்போ வந்து செவி கொடுக்கணும். செவி என்ன செய்யணும்? காதை அறுத்து கொடுத்துறதா? செவி கொடுக்கணும்னா என்னங்க சொல்லுங்க? செவி கொடுக்கணும்னா என்னங்க? ஒரு காதை அப்படியே கொடுத்துறதா எடுத்து செவி கொடுக்கணும்னா என்னது சொல்லுங்க? சொல்வதை கேட்டு அப்படியே நடப்பது, தவறாம நடப்பது. ஆண்டு சொல்றாரு, நான் சொல்றதை கேட்டு நடவுன்னு சொல்றாரு. ஆண்டு சொல்றாரு, கேட்டு என் காதுல, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கேட்டு உங்க காதுல செவி கொடுங்க அப்படின்னா அப்படியே நடவுங்கன்னு சொல்றாரு. அதுக்கடுத்து நான் இதெல்லாம் விளக்கம் பண்ணணும்னா ஒண்ணு கூட விளக்கம் பண்ண முடியாது, டைம் இல்லை நமக்கு. நான் கொடுங்கிறதுனால எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். செவி கொடுங்கள், மனதில் கேட்ட கனிகளை கொடுங்கள், இலவசமாய் கொடுங்கள், இலவசமாய் பெற்றதை போஜனம் கொடுங்கள், உங்களுக்கு கண்ணுக்கு உங்க கைக்குள் இருக்கிறத வைத்து. அடுத்தது செவி கொடுங்கள், செவி கொடுத்து தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அப்படியே நடவுங்கள். அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஸ்தோத்திரம் 2:14 வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 2:14 அப்பொழுது பேதுரு 11 கூட எழுதி நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து வருவீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அதே வார்த்தை அப்படியே சொல்றாரு. அதே அத்தாரிட்டி இல்லை. என்ன சொல்றாரு? என் வார்த்தைக்கு செவி கொடுங்க, நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை நீங்க கேட்டு செவி கொடுத்தீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, ரட்சிக்கப்படுவீங்க, ஆறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். அப்போ அப்போஸ்தலன் சொல்றாரு, என் வார்த்தைக்கு செவி கொடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பிதாவாகிய தேவன் இயேசு சொல்றதுக்கு செவி கொடுங்கன்னு சொல்றாரு. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, என் வார்த்தைக்கு செவி, பேதுரு சொல்றாரு, என் வார்த்தைக்கு செவி கொடுங்க. ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். நிறைய இடத்தை பார்த்துக்கிறேன், நல்ல சுகமா இருப்பாங்க, நிம்மதியா இருப்பாங்க, துன்பத்துல போய் மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. அவங்க கால் வந்து சிக்கலான இடத்துல மாட்டிக்கொள்ளாரு. அப்படி அவர் சொல்றாரு, எனக்கு செவி கொடுங்கள் என்று பேதுரு சொன்னாரு. அடுத்தது இங்க இன்னொரு வார்த்தை 6:35 லூக்கா சுவிசேஷம் 6:35 உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கடன் கொடுங்கள் என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். நாங்க கொடுத்துட்டு மாட்டிட்டு முடிக்கிறத பாருங்கய்யா. கடன் கொடுத்துட்டு நீ மறுபடியும் கடன் கொடுங்கன்னா எங்களுக்கு சொல்லி தரீங்க. அல்லேலூயா. கைமாறு கருதாம கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதை திரும்ப எதிர்பார்க்காம கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. வசதி வாய்ப்பு இருக்குதா? உங்களுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்களா? உங்களையும் அவங்களையும் கம்பேர் பண்ணும்போது நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்களா? அவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாம இருக்குதா? ஏதோ ஒண்ணு கேட்கறாங்களா? இது கொடுத்தா திரும்பி கொடுக்கலாம் கூட பரவாயில்லையா, நீ வைத்துக்கும் நல்லா இரு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க சர்ச்சைக்கு வந்துருவாங்க. அப்படி சபைக்கு வரக்கூடிய ஆட்களை நீங்க சபைக்கு கொண்டு வந்து நினைச்சீங்கன்னா அதுதான் உண்மையான விசுவாசிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சிவகாசியில் ஒரு சபையில ஒருத்தர் இருந்தாரு. ஒரு பெரிய பணக்காரர், அப்படி கிடையாது. அவர் வேலை செய்து தான் பிழைத்தாரு. ஆனா வேலை செய்து பிழைக்கிறவங்க இருந்தாலும் கூட ஒரு சபையில ரொம்ப ஏழ்மையான ஒரு சபரி வந்தாங்க. ஒரு நாள் விசுவாசி வீடுகளுக்கெல்லாம் அவர் விசாரிக்க போறேன், பாஸ்டருடைய அனுமதியோட. நான் சில விசுவாசிகளை விசாரிக்க போறேன். அது நான் எனக்கு ஆர்டர் கொடுத்து வாரம் கொடுத்துருக்கிறேன். அப்ப சரி நீங்க விசாரிங்க. அப்போ அந்த சமாளி ஒருத்தர் வந்து ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் அழுகு ட்ரெஸ் போட்டு பின்னாடி வந்து உட்காருவாங்க. ரொம்ப ஆவியில பார்த்தா உண்மையா கவனம் இல்லாத மனசோடு இருப்பாங்க. இந்த ஐயா வந்து இந்த சௌரி வீட்டுக்கு ஒரு நாள் போறாரு. போகும்போது பார்த்தா சபையில வரும்போது 150-200 பேர் இருக்காங்க. அவங்க போய் வீட்டை பார்த்தா ஒரு அந்த ஓலை குடிச்ச அது மேல ஒரு சின்ன பிளாஸ்டிக் தாக்கை வாங்கி மேல கட்டி இருக்கிறாங்க. அது ஒழுங்காக படுக்கிறதுக்கே இடம் கிடையாது. முன்னாள் வந்து ஒரு சின்ன வண்டி உடைஞ்சு போனதா அந்த 4 சக்கர வண்டி, தள்ளு வண்டி அது இருக்கு. அப்போ இவர் வந்து அவங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் வந்தது. அவருக்கு வரல சபைக்கு.
இவர் என்ன வேலை செய்யறாருன்னா, ஒரு பலகாரம் பண்ணுவாரு, வண்டியை உடஞ்சி போச்சு, குடிக்கிற வேலை செய்யறாரு. இவரை வச்சு என்ன செய்யறதையா, இவருக்கு முதல்ல வைக்கிறதுக்கு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா புலம்புச்சு. இவருக்கு ஒரே உள்ளத்துல ரொம்ப பாரம் ஆயிடுச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்துல சபைக்கு வராங்கன்ட்டு என்னமா செய்யணும், நான் ஜோம் பண்ணுவோம்மா, வீட்டுக்காரர் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் ஆலோசனை சொன்னாரு. ஐயா நீங்க நல்லா இருப்பீங்க, குடிக்கிறதுலாம் விட்டுருங்கய்யா, போயிடுவாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வண்டி வாங்குறதுக்கு எவ்வளவு ஆகும் வண்டி, தள்ள வண்டி அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு 6000 7000 வந்தது. அப்போ இப்ப கிடையாது, இப்ப நிறைய வரும். அப்ப அந்த பணத்தை இவர் வண்டியா செய்து கொண்டு போய் அவர் கொடுத்தாரு. அந்த சமரம் பல வியாபாரம் செய்யறதுக்கு மறுபடியும் அந்த பழங்களை போட்டு வியாபாரம் செய்யணும்னு ஒரு சைக்கிள் போவார். இவங்க சபைக்கே கூப்பிடல, அந்த சமமே சபைக்கு வந்துட்டாரு. அந்த குடும்பம் அவங்க மதிப்பை எழுதி அவங்க சாட்சி சொன்னாங்க. நான் அந்த காதல கேட்டுட்டே இருந்தேன். ஒரு ஒரு அதாவது நம்ம சேலம் பாத்தீங்கன்னா, கைமாறு கருதாமல் எதிர்பார்க்காம கொடுக்குற பாத்தீங்களா, அந்த நிலைமையில அவங்க இருப்பாங்க. நாம ஒரு நிலைமையில் இருப்போம், அவங்க அந்த நிலைமையில் இருப்பாங்க. நம்மளால செய்ய முடியும். அப்படி செய்த ஒரு நபருக்கு நம்ம கொடுக்கிற போது, அவங்க வந்தாலும் வரலாம், நம்ம அன்பான பரிவான வார்த்தையை சொல்லி அவங்க சுவிசேஷத்தை சொல்லி விடும்போது, உண்மையாகவே அந்த காரியத்துல ஆண்டு சும்மா இருக்கவே மாட்டாரு. இப்ப கைமாறு கருதாமல் கடன் கொடுப்பது என்பது இதுதான். கைமாறு கருதாமல் கடன் கொடுப்பதுன்னா வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது செய்வது, எதிர்பார்க்காம செய்வது. சரிங்களா? லூக்கா சுவிசேஷம் 11:41 வாசிக்கும் போது, 11:41 வாசிக்கும் போது, உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்க, அப்பொழுது சகலமும் உங்களுக்கு என்னவா இருக்கும், சுத்தமா இருக்கும். பிச்சை கொடுத்து பழகுங்க, உங்களுக்கு எல்லாம் சுத்தமா இருக்கும். உங்க கையில ஏதாவது இருக்கிற ரூபா அந்த பக்கம் போகும்போது பிச்சை கொடுத்து பழகுங்க. பிச்சைக்காரன் அரட்டாதீங்க, பிச்சைக்காரன் மிரட்டாதீங்க. அவனை பார்த்தா ஏதாவது கொடுங்க. பார்த்த வரைக்கும் பிச்சை போடணும்னு இருக்குது, பாத்திரம் வரைக்கும் பிச்சை போடணும். வெள்ளித்தட்டு கொண்டு வந்து பிச்சை கேட்டாலும் போடலாமா? சொல்லுங்க, வெள்ளித்தட்டை கொண்டு வந்து பிச்சை கேட்டா போடலாமா? வெள்ளித்தட்டே நீ வச்சிருக்கிற, எங்க வீட்டுல வெள்ளித்தட்டே கிடையாது, நானும் உன்ன போலதானையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். உனக்காக நான் ஜோம் பண்ணுறேன். பாத்திரம் வரைக்கும் பிச்சை கொடுங்க. எதை கொடுங்க? இப்ப சொல்லிருக்கீங்களா, வரிசை சொல்லிருக்கீங்களா? கனி கொடுங்கள், இலவசமாய் கொடுங்கள், தோற்றம் கொடுங்கள், செடி கொடுங்கள், கடன் கொடுங்கள், பிச்சை கொடுங்கள். இதெல்லாம் கொடுங்கள். கர்த்தர் கணக்கு பார்க்காம உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். இதுக்கெல்லாம் ஒன்றுக்கு கூட அவர் வாங்கி வைக்க மாட்டாரு. ஒன்று கூட உங்களுக்கு திருப்பி தரமா ஏமாற்ற மாட்டாரு. எல்லாம் பேலன்ஸ் வைக்காம கொடுத்துருவாங்க திருப்பி. அல்லேலூயா. இப்படி 12ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 33ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இன்னொரு வசனம், இப்ப 6 சொல்லியிருக்கிறேன். பிச்சை கொடுக்க ஒண்ணு இல்லையா? பிச்சை கொடுக்க ஒண்ணு இல்லையா? கஷ்டப்படுறீங்களா? வசதி வாய்ப்பா இருக்குது, சரி கொடுக்க முடியாத கஷ்டப்படுறீங்களா? உள்ளதை விற்றாலும் பிச்சை கொடுங்க. அப்படின்னு அவர் இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்றாரு. பேசுறோம். அல்லேலூயா. வரலையா? இந்த அல்லேலூயா பத்தாத. பிச்சை கொடுக்க ஆரம்பிக்கணும், பெரிய அல்லேலூயா சொல்லி இருக்கணுமே. உள்ளதை விற்று என்ன செய்யுங்க? விற்று பிச்சை கொடுங்க. பிச்சை கொடுக்க வழி இல்லைன்னா விற்றாலும் கொடுங்க. உனக்கு பாக்கியம் வரும், நீ பாக்கியவானா இருப்ப. வேத வசனம் சொல்லுகிறது, சொல்லிட்டாரு, நீ கொடுத்து பாரு, ஒரு பாக்கியவானா கத்தர் மாற்றணும். பிச்சை கொடுங்கள். பிச்சை கொடுங்கன்னா எனக்கே இல்லதான், எனக்கே கஷ்டமா தான் இருக்குது, இப்ப என்ன சூழ்நிலை, பிச்சை கொடுக்கலாம் இல்லைன்னு சொன்னா விற்றாலும் கொடுங்க. நிறைய பேருக்கு விதிக்குதான், கஷ்டமா இருக்குதான். கத்தர் ஸ்தோத்திரம். கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? இஷ்டமா இருக்குதா கஷ்டமா இருக்குதா? இஷ்டமா இருக்கிறவங்க ஒரு அழகு வைக்கிறவங்க, கஷ்டமா இருக்கிறவங்க ஒரு அழகு வைக்கிறவங்க. சரி, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறீங்க, கவனமா இருக்கிறீங்க. யாருக்குமே கஷ்டம் கிடையாது. உள்ளவங்களில் பிச்சை கொடுங்க, விற்றாவது கொடுங்க. வாரத்துல ஒரு 50 ரூபாயாவது கொடுத்து பழகுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நான் 3 காலம் சொல்லியிருக்கிறேன். சர்ச்சைக்கு வரும்போது காணிக்கை போடாம போகக்கூடாது. 3 அதாவது 3 ஆராதனை வாரத்துல 3 ஆராதனைக்கு வந்தா காணிக்கை போட்டு பழகுங்க. நான் எப்பவுமே சொல்லல, இப்பதான் சொல்றேன், புதுசா இன்னைக்கு தான் சொல்றேன். இது எல்கேஜி பிரசாரம், இந்த எல்கேஜில பண்றேன். எந்தெந்த நேரத்துல வந்தா காணிக்கை போடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சர்ச்சில் வந்தா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அடுத்தது வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் ஆராதனை, இன்னைக்கு காணிக்கை போட்டு பழகுங்க. 3வது இரவு ஜெபம் இருக்கும். இரவு ஜெபத்துல தான் காணிக்கை போட்டு வெறுமையை வீசிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்து போக மாதிரி போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஒன்றும் காணிக்கை போடவே தேவை இருக்கிறாங்க. கொடுக்கணும் சொல்லிட்டு காணிக்கை கொடுக்கவே தெரியாம மற்றவங்க எப்படி கொடுப்பாங்க? இங்கேயே கொடுக்க தெரியல, வேற எங்க கொடுப்பீங்க? இங்கேயே சாட்சி தான், வெளியில சாட்சி இருக்கும். அதனால
காணிக்கை கொடுக்கும் போதுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ வேற ஆராதனை பண்ணிட்டு வெறுமையா போனேன்னு வச்சுங்களேன், அதனால பயனே இருக்காது. அதனால ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுக்கிற போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இல்லைன்னா பீகார்ல ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாஸ்டர் வழியா போயிட்டு இருக்கிறாரு. ஒரு விசுவாசி போய் குப்பையெல்லாம் கொட்டி வைக்கிற இடத்துல பேப்பர்களை பொறி கொண்டிருக்கிறாரு. உங்க பேப்பர்களை கொடுக்கிற இடத்துல என்னன்னு கேட்கும்போது, எனக்கு காணிக்கை போடுறதுக்கு பைசா இல்லை, இதை பொறுக்கி கொண்டு போய் வித்துட்டு நான் காணிக்கை போட போறேன் ஆராதனைக்கு அப்படின்னு சொன்னாராம். அந்த சாட்சி ஒரு ஊழியக்காரன் காதுல அவர் பார்த்தேன்னு சொன்னார். அப்போ இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லிட்டு வராதபடி கொடுக்கறதுக்கு உடனடியாக உள்ளவா நமக்கு சொல்லி தரலாம். நம்ம எப்ப உள்ளவங்க ரோமா காலத்துல உள்ள விசுவாசிங்க வரல, நம்ம எந்த காலத்துல உள்ளவங்க ரோமா காலத்துல உள்ளவங்க. அப்போ நாம் அப்படி கொடுக்கிற போது என்ன நடக்குதுன்னா தேவனுடைய பலகணி உங்களுக்கு திறக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம வருகிறது. நம்ம கர்த்தர் வந்து பாக்கியவான்களாக மாற்றுகிறோம். நிறைய பேர் பாக்கியவான்களாக மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் நாம் பிச்சை கொடுக்க பழகணும். பிச்சை கொடுக்க இல்லைன்னா கஷ்டப்பட்டு எப்படியாவது உள்ளதுல கொஞ்சம் பிரித்தாவது கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அடுத்தது லூக்கா சுவிசேஷம் 18:7 என்ன கொடுக்கணும்? இயேசு அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணார். சிறு பிள்ளைகளை அவரிடத்துல என்ன செய்யணும்? இடம் கொடுங்கள். சிறு பிள்ளைகளை கொண்டு வந்து கொடுங்கள் ஆண்டவருக்கு. சிறு பிள்ளைகளை கொடுங்கள். சின்ன பிள்ளை தானே தேவமந்திரியா வீட்டுல கிடக்கணும், சின்ன பிள்ளை தானே பிறகு வளரணும், அப்படி கிடையாது. சின்ன பிள்ளைகளை தேவசமத்துல வளர பழகுங்கள். அல்லேலூயா. ஆமா, நம்ம சிறு பிள்ளைகளை தேவசமத்துல வளர பழகும் போது அவங்க ஆராதிக்க பழகுவாங்க, வசனம் கேட்பாங்க, அவங்க மேல தேவனுடைய கரம் வைக்கப்படும். அந்த பிள்ளைகள் மேல தேவனுடைய கரம் வைக்க பிள்ளைங்க கர்த்தருக்குள் வளருவாங்க. சிறு பிள்ளைகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பைபிள் ஸ்டடிக்கோ எந்த ஒரு காரியத்தையும் விளக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிள்ளைகள் எல்லாம் எல்லா ஜெபத்துக்கும் கொண்டு வந்து பழகுங்கள். ஏன்னா கர்த்தர் வராவிட்டா அடுத்த சந்ததி அவங்க தான். ஒருவேளை சபையெல்லாம் இங்கிலாந்து தேசத்துல அங்க ஜெர்மன் தேசத்துலாம் பூட்டப்பட்டு கிடக்குது, அது மாதிரி பூட்டப்படுகிற நிலைமை உண்டாயிரும். சபைக்கு வருகிற பழக்கமே நீ விசுவாசிக்கிற குறையுது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் வரீங்க, கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமை வர இடத்துல என்ன இருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வர இடத்துல? சொல்லுங்க. ஞாயிறு தான் வரணும்னா என்ன இருக்கு அவங்க இடத்துல? குறைவான ஆசீர்வாதம் தான் இருக்கும். நிறைவான ஆசீர்வாதம் எல்லா நாட்களிலும் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறோம். 7வதாக சிறு பிள்ளைகளுக்கு இடம் கொடுங்கள், மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்காமல் இருங்கள். அடுத்தது 8வதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் ரோமரின் புத்தகத்தில் 13ஆம் வசனம் 6:13 நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்களையும் உங்கள் அவயவங்களையும் தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஏன்னா இயேசுவா கூட மரித்து அவர் உயிரோடு எழுந்தது போல நம்முடைய பாவத்துக்கு நாம் மரித்து ஞானஸ்நானம் எடுத்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறோம். நம்முடைய அவயவங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. நம்ம கண் ஆண்டவருடைய காரியத்தை பார்க்கட்டும், காது ஆண்டுடைய காரியத்தை கேட்கட்டும், வாய் ஆண்டவருக்காக பேசட்டும், வாய் ஜெபம் பண்ணட்டும், நம்முடைய செவிகள், நம்முடைய கை. நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா கண்ணு கை வாய் மொத்தம் எல்லாத்தையும் செய்யறா மொபைல் கொடுத்துடுறாங்க. மொபைல் தான் 24 hour ஒப்பு கொடுக்கப்படுது. வேற எதுக்கு ஒப்பு கொடுக்கப்படுறதுல? சினிமாவுக்கு, நாடகத்துக்கு. காது வந்து சினிமா பாட்டுக்காக ஒப்பு கொடுக்குறாங்க நிறைய பேர். சினிமா பாட்டு நான் எங்கேயும் வர யாரோ பாட்டு பாடும்போது விசுவாசி வீட்டுல சினிமா பாட்டு பாடுது. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு, சினிமா பாட்டு பாடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க சினிமா பாட்டுக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க காதை. பாருங்க, காதை வந்து சினிமா பாட்டுக்கு ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவயவங்களை காதை கண்ணை உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா உங்களுக்கு அருமையாக உங்களை நடத்துவார். முடிச்சுக்கோமா? 9வதாக சொல்றேன். வெளிப்படுத்துற விசேஷம் 18:7 வாசிக்கும்போது, வெளிப்படுத்துற விசேஷம் 18:7 வாசிக்கும்போது அவள் தன்னை மகிமைப்படுத்தி அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தவள் எவ்வளவோ அவ்வளவாய் வாதையும் துக்கத்தை
துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். அவ்வளவாய் வாதையும் துக்கத்தையும் அவளுக்கு என்ன செய்யுங்கள்? கொடுங்கள். அவள் செல்வ செல்வா எவ்வளவு வாழ்ந்தாலும் அவளுக்கு திருப்பி கொடுங்க. எதை திருப்பி கொடுக்க சொன்னாரு? அவ வாழ்ந்ததுக்கு ஏற்ற திருப்பி கொடுங்க. பரலோகத்துல வரும்போது பாக்கியத்தை கொடுப்பாரு. ஆனா பூமியில உள்ளவங்களுக்கு திருப்பி எதை கொடுப்பாரு? செல்வ செல்வா இருந்தாங்க. அவங்க தேவனுடைய காரியங்கள்ல என்ன செய்ய மாட்டாங்க, தேவனுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்காகவே அவங்க வாழ்வாங்க. என்ன வசனம் கேட்டாலும் அவங்களுக்காக தான் அவங்க வாழ்வாங்க. அவங்களுக்கு அதை திருப்பி கொடுங்கன்னு கர்த்தர் கடைசியா சொல்றாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். ரோமர் 12:19 வாசிக்கும் போது 12:19 வாசிக்கும் போது, பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் ஒரு காரியத்துக்கும் பழி வாங்கவோ பேசவோ வேண்டாம். கர்த்தருக்கு என்ன செய்யுங்கள்? ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் பார்த்துக்கிறாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த செல்வ செருக்கா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த பூமியில பரலோகத்துக்கு வர மாட்டாங்க. அவங்களை பார்த்து நம்ம சொல்றாரு, இவங்க கேட்டாங்க வசனத்தை, செல்வ செருக்கா இருக்காங்க, இவங்களுக்கு பூமியில வாழ்ந்ததுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி கொடுங்கள் அப்படின்னா அவங்களுக்கு நியாயத்திற்கும் திருப்பி ஆண்டு கொடுக்க சொல்லுவார். கடைசியா அதாவது 20ஆம் அதிகாரம் வாசிங்க. டைம் இல்ல, நான் முடிக்கிறேன். அதை போய் நீ வாசித்து பாருங்க. ஒரு சில வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம நிறைய நாள் ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கவனிங்க. இப்ப மறுபடியும் ஒரு கன்க்ளூஷன் முடிவுக்கு வரோம். கவனிங்க. ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, நீ பாக்கியவானா இருப்பாய். நம்ம என்னவா இருக்கணும்? பாக்கியவானா. இந்த வேத புத்தகம் கர்த்தருடைய அழியாத வசனங்கள். எந்த வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது? இங்கே வாழும் பூமியில் வாழ்வுக்கா அல்லது மரித்த பின் நாம் வாழக்கூடிய முடிவே இல்லாத யுகாயுகமான நித்திய பரலோக வாழ்வுக்கா? எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? தீர்மானம் நம்ம எடுத்து வைக்கணும். எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? ஒரு காக்கியக்கார மாதிரி இருப்பீங்க. 50 வருஷம் 60 வருஷம் முடிய 80 வருஷம் சரி, நிறைய வருஷம் கொடுத்துடலாம். 100 வருஷம் 100 வருஷத்துக்கு மேல நீங்க வேண்டாம் இருப்பீங்க. 100 வருஷம் கொடுத்துருவோம். குறைந்தது நீங்க 100 வருஷம் வாழ்க. வாழ்க்கை வளமுடன் நீங்களுடைய வாழ்க, சுகத்துடன் வாழ்க, ஆசீர்வாதத்துடன் வாழ்க, சந்தோஷத்துடன் வாழ்க, சமாதானத்துடன் வாழ்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா என்னென்னும் 100 வயதுடன் வாழ்க. அல்லேலூயா. 100க்கு மேல போனா பாசியா ஆசீர்வாதத்தால தெரியல அப்படின்னு சொல்லி என்ன கேட்டுருவீங்க. 100 வயசுக்கு மேல வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? வாழ்க. ஆனா 100 வருஷம் கூட இந்த பூமியில நம்ம ஒரு துளி அளவுதான். ஆனா அங்க போயிட்டு யுகாயுகமா வாழ போகிறோம். அப்போ எந்த வாழ்வுக்கு அதிகமான முக்கியத்துவம் நாம் கொடுக்க வேண்டும்? யுகாயுகமாய் வாழ்க்கை நித்திய பரலோக வாழ்வுக்குதான் நம்ம என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனாலதான் சொன்னாரு லூக்கா சுவிசேஷம் 16:9 நித்திய வாழ்வுல நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. 16 லூக்கா 16:9 நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு நிறைய நண்பர்களை ரட்சிப்புகளை நடத்தி கொண்டு வந்து சபைகளை வைத்துக் கொள்ளுங்க. அவங்க உங்களை சந்தோஷமா பரலோகத்துல ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமென். அப்போ எங்க அதிகம் இருக்கணும்? இப்போ அது கன்க்ளூஷன்ல முடிவுக்கு வந்துருவோம். எங்க அதிகம் இருக்கணும்? எங்க அதிக நாள் வாழ போறோம்? இப்ப நம்ம எங்க அதிகமான பகுதி இருக்கணும்? உண்மையை சொல்றீங்களா? சந்தோஷமா சொல்றீங்களா? எங்க அதிகம் இருக்கணும்? பரலோகத்துல அதிகம் இருக்கணும். ஒரு வருஷம் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஒரு வருஷத்துல ஆரம்பத்துல இருந்து நீங்க காணிக்கு போறது டைரி எழுதி வைத்துக்கொள்ளுங்க. ஒரு வருஷத்துல ஆரம்பத்துல இருந்து காணிக்கு போற டைரி எழுதி வைத்துக்கொள்ளுங்க. எவ்வளவு சர்ச்சுக்கு வரீங்களோ, எவ்வளவு காணிக்கு கொடுக்குறீங்களோ, ஸ்பெஷல் மீட்டிங் தனித்தனியா எல்லாத்தையும் டைரி எழுதி வைங்க. ஒரு வருஷம் முழுவதும் முடியும் போது எவ்வளவு காணிக்கு கொடுக்குன்னு பாருங்க. அப்படியே பார்த்துட்டு ஆண்டவரே இவ்வளவு எனக்கு கொடுக்க உதவி செய்யறதுக்காக உங்களுக்கு நன்றியா ஆண்டவரே. இந்த வருஷம் இவ்வளவுதான் கொடுக்க முடிஞ்சுச்சு. ஏசப்பா இந்த வருஷத்துல எவ்வளவு என்னால முடிந்தது. நான் தொடர்ந்து இன்னும் பரலோகத்துல ஆண்டு சொன்னேன்ல 2ஆம் அதிகாரம் 33-34 வசனம் லூக்கா சுவிசேஷத்துல தலைமையே ஆகாத பணப்பையை அங்க வைத்து அதுல போட்டு வைங்கன்னு சொல்றாருல. அப்ப கணக்கு எழுதி வைத்து பாருங்க. ஒவ்வொரு வாரமும் கொடுக்கறது எழுதி வைங்க. டைரி எழுதி வைங்க. எவ்வளவு கொடுக்கணும்னு பாருங்க. அப்படி எழுதி வைத்து கொடுத்து
எங்க அதிகமா இருக்குன்னு பாருங்க. ஒரு வருஷம் முடிவுல நாம வேலை செய்தோம், எவ்வளவு கத்தல் கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு நம்ம வீட்டுல வச்சிருக்கிறோம், எவ்வளவு செலவழித்திருக்கிறோம், கணக்கு பாத்தீங்கன்னா பரலோகத்துல நிறைய கொடுப்பதற்கு ஏசப்பா அவங்களுக்கு அனுகிரகம் செய்வாங்க. இதுல சந்தேகம் இருக்குதா? இது கர்த்தருடைய வசனம். ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா நம்முடைய எஜமான் இதுதான் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. கொடுங்கள் 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 கொடுங்கள். என்ன கொடுங்கள்? கனி கொடுங்கள், இலவசமாய் கொடுங்கள், போஜனம் கொடுங்கள், செவி கொடுங்கள், கடன் கொடுங்கள், பிச்சை கொடுங்கள், இடம் கொடுங்கள், திருப்பி கொடுங்கள். இப்படி சொல்லிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படிக்கு குளிக்கு சரிந்து விடுபடி ஃபுல்லா கொடுப்பாரு ஆண்டவர். சரிந்து ஓடுபடியா கொடுப்பாரு, குறைவே இல்லாம கொடுப்பாரு. மறுபடி அடைந்து விட வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே மகிழ்ச்சியோடு இருக்கணும். ஆண்டவர் நல்லா வழி சொல்றாரு பாருங்க. ரைட்ல பிரசங்கம் பண்ணும்போது எப்படியாவது பரலோகத்துக்கு வந்திருக்க, இல்லைன்னா நானா இருந்தது கவனமா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப வரல சொல்றாரு, வந்த பிறகு அங்க வரும்போது சொல்றாரு, அங்க வரும்போது மகிழ்ச்சியா இருக்கீங்களா, அதை பாருங்க, அது கொடுத்து வைங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இன்னும் அங்க வந்து இன்னும் மகிழ்ச்சியா இருக்க உங்களை கூட நிறைய பேர் கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு பாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்படி சொல்ற ஒரு நல்ல தெய்வத்தை நம்முடைய நல்ல ஏஜமாங்க வேற பார்க்க முடியும். ஆகவே மறுமைக்கு மனம் திரும்பணும், மகிழ்ச்சியா வாழ மாற்றங்கள் வேண்டும். அல்லேலூயா. மன்னவர் இயேசுவோடு வாழ, மன்னவர் இயேசுவோடு வாழ என்ன செய்ய வேண்டும்? அதாவது அவரோடு கூட செலவு பண்ற ஒரு மணித்துளி கூட ஒரு யுகத்துக்கு சமமா இருக்கும். இந்த பூமியில நீங்க 50 வருஷம் வாழ்ற வாழ்க்கை ஆண்களுக்கு 5 நிமிடம் செலவு பண்றதுக்கு கூட சமமாகாது. அவ்வளவு ஒரு மகிமையான வாழ்க்கை தான் இயேசுவோடு கூட. அதான் மலையாள பாடல் ஒன்று உண்டு. இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ற மோதமே, இயேசுவுக்கு ஜீவிப்பது என்ற பாக்கியமே, இயேசுவுக்கு ஜீவிப்பது என்ற பாக்கியமே. அந்த பாடல் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அப்ப இயேசுவை ஜீவிப்பது எத்தனை சந்தோஷம், எத்தனை பாக்கியம். அப்ப பாக்கியமா நம்ம வாழணும். பாருங்க, இன்னைக்கு நிறைய மக்கள் எங்க சேர்த்து வைக்கிறாங்க தெரியுமா? உலகத்துல நிறைய சேர்த்து தேவையில்லாம இடத்துல போட்டு 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 போறாங்க. நிறைய இடத்துல வேஸ்டா போடுறாங்க, நிறைய வேஸ்ட் பண்றாங்க, நிறைய வேஸ்ட் பண்றாங்க. ஆணுடைய பிள்ளைகள் எங்க கொடுக்கணுமோ அவங்க கொடுக்கவே தெரியல, எங்க கனம் பண்ணணுமோ கனம் பண்ணவே தெரியல. ஆனால் ஆண்டுடைய வருகையில இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார். ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால நீங்க விருந்து வைக்கணும். அதை சொல்லுங்க, என்ன கூப்பிட்டு விருந்து வைங்க. சொல்றாங்க, போஜனம் கொடுங்கள், நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். சத்தமா சொல்லுங்க. என்னடா அது? போஜனம் கொடுங்கள், பாக்கியவான்களா இருப்பீர்கள். இதுக்கு அந்த இதுக்கு வந்து என்ன எங்க இருக்குன்னா, இதனுடைய முடிவு எங்க இருக்குன்னா, இதனுடைய முடிவு எங்க சொல்றாருன்னா, இதனுடைய கனெக்ட் எங்க சொல்றாருன்னா, நான் வாசிக்கல, நான் முடிக்க போறேன். மத்தேயு சுவிசேஷம் 25:34 வரைக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்துக்கு அங்கதான் வந்து கனெக்ட் இருக்குது. அதுதான். அதுல வந்து நம்ம போயிட்டு வீட்டுல நிறைய வாசித்து பாருங்க. கொடுங்கள் 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 கொடுங்கள், கொடுத்து கொண்டே இருங்கள், கனி கொடுக்க கொடி கொடுக்க உங்களால கொடுக்காமல் இருக்கவே முடியாது. கொடுப்பது அவ்வளவு மகிழ்ச்சி. கொடுக்க கொடுக்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் பரலோகத்துல மகிமையை கொடுத்து கொண்டே இருப்பார். நேரத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, தாளந்துகளை கொடுங்க, திறமையை கொடுங்க, ஆத்மாக்களை கொடுங்க, பிள்ளைகளை உயிர்த்து கொடுங்க, உங்க நேரத்தை ஆண்டவர் கொடுங்க. வாரத்துல எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அவ்வளவு நேரம் அதிகமா கர்த்தர் கொடுங்க. ஹல்லேலூயா. பிசாசுக்கும் உலகத்துக்கும் அழிவுக்கும் அழிந்து போகிற வேலைக்கு நேரத்தை கொடுத்து அந்த நேரம் முழுவதும் பணம் முழுவதும் அதிலே போய் போடுறாதீங்க. நேரம் முழுவதும் அங்கே செலவு பண்ணிடாதீங்க. நேரத்தை ஆண்டவர் கொடுங்க. ஆண்டவர் உங்களை பற்றி மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆண்டவர் பாதம் தான் எனக்கு தஞ்சம் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட ஓடி வாருங்க. எனக்கு கிடைக்கிற ஒரு நாள் தான் ஆண்டவரே, கிடைக்கிற ஒரு சின்ன நேரம் தான் ஆண்டவரே, அதை கூட உங்க இடத்துல தான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து பூரித்து போடுவாங்க. அவன் உங்களுக்கு டைம் வந்து இருக்கலாம், உங்களுடைய வேலைகள் ரொம்ப நெருக்கமா இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களா இருக்கலாம், நீங்க தூரத்துல இருந்து வரக்கூடியவங்களா இருக்கலாம், நீங்க ரொம்ப வேலை நேரமே கிடைக்காதவங்களா இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை கொடுக்கிறவர்கள் கிடைக்கிற கொஞ்ச நேரத்தை தேவஸ்தானத்துல கொடுத்து பாருங்க. ஆண்டவர் மேல மகிழ்ச்சியா இருப்பார். நல்ல நேரம், நல்ல தாளந்துகள், கொடுக்கப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொண்ட ஆண்டுடைய பிள்ளைகள் அவர்கள் கொடுத்து 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 நிறைய ஆசீர்வாதங்களை பரலோகத்துல பாக்கியவான்களாய் மாறப்போவாங்க. எத்தனை பேர் மாற தீர்மானம் எடுக்கிறீங்க? எத்தனை பேர் நான் கொடுக்க போறேன்னு சொல்றீங்க? எதை கொடுக்கணும் சொல்லுங்க. ஒண்ணுமே சொல்லலாம், எல்லாத்தையும் கொடுக்கணும் சொல்லுங்க. எத்தனை காரியம் கொடுக்கணும்? 9 காரியம் மனப்பாடம் சொல்லுங்க. எத்தனை காரியம் கொடுக்கணும்? முதலாவது மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி. நீங்க மனம் திரும்பினா மனம் திரும்பின மாதிரியே சமையல் நடங்க.
வெளியில போனாலும் மனம் திரும்பினமாவே நடங்க. ஹalleluya. அப்படிதான் ஓடிட்டு இருக்கோம். நல்லதை கொடுங்க ஆண்டவருக்கு. கொடுக்க கொடுக்க பரலோகத்துல பலன் கிடைக்கிட்டே இருக்கும். நான் என் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறேன். என்கிட்ட கொடுக்கறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. நான் என்னை கேட்டா நான் தான் வந்திருக்கிறேன். தேவ கிருபையோடு இருக்கோம். இயேசு நமக்காக அவர் எதிரிலே வைத்துக் கொள்ள தன்னையே கொடுத்தார். தன்னை முழுமையா தன்னுடைய மகிமை, தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய பெருமை, தன்னுடைய தாளந்து, தன்னுடைய சிருஷ்டி எல்லாவற்றையும் கொடுத்து நிர்வாணமாக்கப்பட்டவராய் கல்வாரி சிலுவையிலே நாம நேசிக்கிற அளவுக்கு 2 கரங்கள் கால்கள்ல ஆணிகள் கடாவப்பட்டவராக ரத்தம் ஒழுக ஒழுக அவர் யாருமே பக்கத்துல நிக்க முடியல, தனியா விட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்காக அவரை முழுமையாய் கல்வாரி சிலுவையில நமக்காக ஒப்பு கொடுத்தார். அப்படி இயேசுக்காக என்னிடத்துல கேட்டா ஒப்பு கொடுக்க என்னை நான் தருகிறேன்னு சொல்லி பாருங்க, ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நீங்கள் பரலோகம் வரணும்னு அவர் விரும்புறாரு. பரலோகத்துக்கு வருவது மட்டும் இல்ல, பரலோகத்துல வந்த மகிழ்ச்சியா இருக்குன்னு விரும்புறாரு. நீங்க சபைக்கு வரணும்னு நான் விரும்புறேன். சபைக்கு வந்து துக்கத்தோடு போக கூடாது, மகிழ்ச்சியா இருக்குன்னு நான் விரும்புறேன். முதல் படிடுவோம். இயேசு அதற்காக கொடுத்தார், கிரையம் செலுத்தியிருக்கிறார். உங்களை இந்த ஒவ்வொரு காரியங்களும் ஆராய்ந்து பாருங்க. ஏதோ பிரசன்ன நேரமா முடியாம இருக்கட்டும், ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தரை கொடுக்க கொடுக்க கர்த்தர் கொண்ட மகிழ்ச்சி அடைவார். உங்களுக்கு நீங்க கொடுக்கிறது ஒன்று கூட வைத்துக் கொள்ள மாட்டார், வஞ்சிக்க மாட்டார், திருப்பி கொடுப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல வசனத்தை கேட்டோம். பாக்கியவானாய் இருப்பாய், நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் பதில் செய்ய மாட்டார்கள் உனக்கு பூமியில. பரலோகத்துல உனக்கு உயிர் திறந்த போது பதில் செய்யப்படும். நீ பரலோகத்துல உயிரோடு கூட எடுக்கிற போது உனக்கு அங்கே பதில் செய்யப்படும். நீ பேரு வச்சவனா இருப்பாய், பரலோகத்துல நீ பாக்கியவனா இருப்பாய். கர்த்தருக்காக இதை செய் உண்மையாய், இதை எனக்கு செய்தாயே, இதை உண்மையாய் செய்ய கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகள்